எங்கேயோ திருடின்னு போகுது தானே, அது எங்களை வச்சே திருடுறீங்க. நாங்க வந்து ஆத்த குப்பையாக்கி உங்களுக்கு கரண்ட் எடுத்துக்கிறீங்க, அந்த வேலையெல்லாம் எங்களுக்கு குத்துறீங்க. ஆனா வேலைக்கு போற நோய் வந்து செத்து போறானே, ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு கேட்டாதோ இந்த மாதிரி எங்க ஆளுங்க வச்சு எங்களை மிரட்டுறீங்க, போலீஸை விட்டு அடிக்கிறீங்க. ஏதானா வேலையா போச்சு உங்களுக்குலாம்? தப்பா எடுத்துக்காதண்ணா. உன்னெல்லாம் வச்சுதான் இதை பண்ணுகிறானுங்க இவனுங்க. இவனுங்களுக்கு பயந்துட்டு நாங்க இந்த ஊரை விட்டு போகணுமா? அதெல்லாம் வேற யாராண்டியாவது போய் சொல்ல இங்கதான் இருப்போம். எங்க மேல வேணா ரோடு போட சொல்லு. உங்களுக்கு உண்மையிலேயே எங்க ஜனத்து மேல அக்கறை இருந்தா நாங்க வாயிரட்லயே எங்க லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க. அதுதான் கருத்து. ஊருக்கோசரம் தானே பேசினேன். மேல மரியாதை இல்லைன்னா இல்லைன்னா நம்மளே நம்ம ஊரை விட்டு கொடுக்க தப்புனா. இவ்வளவு நாளா அமீது மனு கொடுக்கணும், ஸ்டே வாங்கணும் சொல்லலாம். கவர்மெண்ட் ரோடு போட்டா நம்ம நல்லது தானே இருக்கும்னு நினைச்சிருந்தேன். ஆனா ஒரு 4 பேர் நல்லா அதுக்கோசரம் ஊரையே காலி பண்ண பாக்குறானுங்கன்னா யாரா இருந்தாலும் விடக்கூடாதுன்னு தான் தோணுது. இதெல்லாம் பண்ணனா பாலிடிக்ஸ்ல இருக்கணும். ரவுடிசம் பண்றோம்னு சொல்லுவாங்க. நம்மளை காப்பாத்திக்கிறது பேரு ரவுடிசம்னா ரவுடிசம் பண்ணுவோம். தலைமுறையா மனுஷன் வாய்ந்த இடத்துல இருந்து தூக்கின்னு போய் ஆடு மாடு மாதிரி வேற இடத்துல போடணும்னு சொல்றானுங்க. அதெல்லாம் கேட்டு நம்ம சும்மா இருக்க முடியாது. ஊருக்காரங்க நம்மளுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். இந்த டைம்ல எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு ஒன்னா நிப்போம். யார் நம்மளை காலி பண்றான்னு பார்க்கலாம். விரோதக்காரங்க நம்மளுக்கு